மக்கள் வந்து பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1960 இருந்து பல ஆட்சி மாற்றங்களுக்கும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் போய் பட்டா வேணும்னு சொல்லி மனு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு தெளிவான விளக்கம் வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த காலத்துல இது அறநிலைத்துறை இடமா இருக்கும்போது காமராஜர் கக்கனையா காலத்திலேயே அவங்க வந்து போராடி அறநிலைத்துறைக்கு பணம் கட்டி அதோடைய தொடர்ச்சி அதிகாரிகள் பண்ணாததுனால ஒவ்வொரு தடவையும் மனுவாவே கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கடந்த மாமன்ற தேர்தல்ல நாங்க தேர்தலை சந்திக்கும் போது இவங்களுக்கு பட்டா தந்துருவோம்னு வாக்கு கொடுத்து உங்களுக்கான பட்டா வேலையை முழுமையா படுத்திடுவோம் சொல்லி நாங்க வாக்கு கொடுத்து நாங்க நினைச்சிருக்கோம். தேர்தலை சந்திச்சு நாங்க இந்த இடத்துல மாமன்ற உறுப்பினரா மாறி இருக்கோம். நாங்க மாமன்ற உறுப்பினரை சும்மா இல்ல. இங்க பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மனு கொடுத்துருக்கோம். இது வந்து 2023 முதலமைச்சர் கொடுத்தது. இது 2025 துணை முதலமைச்சர் சொல்லி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கொடுத்தது. இந்த மாதிரி தொடர்ந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மக்கள் பிரதிநிதியாகிய எங்க கிட்ட நீ ஒரு மனு குடிக்கிய அந்த மனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கூப்பிட்டு உட்கார்ந்து பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். அதாவது என்ன சொல்றோம்னா, இந்த அரசு ஏற்கனவே அதாவது அறநிலைத்துறைக்கு ஏற்கனவே பணம் கட்டுறதுனால அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு வச்சிருக்க உத்தரவையே நாங்க கையில வச்சிருக்கோம். அதை கண்டுக்கவே இல்லாம அறநிலைத்துறையில இருந்து இது வருவாய்த்துறைக்கு மாறி போன இடம். அதுவே தெரியாம இன்னும் அறநிலைத்துறை இடத்தை நாங்க ஆக்கிரமிச்சதை மீட்க போறோம்னு அவங்க வந்து ஏதோ ஆக்கிரமிப்பை மீட்டுட்டோம் சொல்லி பேர் வாங்குறதுக்காண்டி வந்து மக்களை காலி பண்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை ஒரு நாள் நாங்க அனுமதிக்க போறது இல்ல. இன்னைக்கு மக்கள் சக்தி வந்து இந்த அரசாங்கத்தை வென்றுட்டுன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இன்னைக்கு இந்த மண்டபத்தை காலி பண்ண வந்த அத்துணை அதிகாரிகளையும் அத்துணை காவல்துறை அதிகாரிகளையும் மக்கள் போராடி வென்று இருக்காங்க. இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து போய் இவங்க ஆல்ரெடி பட்டா வாங்குறதுக்கு தகுதியான நபர்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த உத்தரவை அதிகாரிகள், அதாவது கீழ்மட்ட அதிகாரிகள் இல்ல, நான் சொல்றது மேல்மட்ட அதிகாரிகள் உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசினா பச்சை எங்களை சைனை போட்டு இவங்களுக்கு பட்டாவை கொடுத்துட்டு போகலாம். அவ்வளவு டாக்குமெண்ட் பக்காவா வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாருமே அதிகாரிகள் பார்க்காம எனக்கு வந்து அறநிலைத்துறை உத்தரவை நம்ம மதிக்கணுங்க. இதே அறநிலைத்துறை 1960 கொடுத்த உத்தரவை மதியம் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதனால மக்கள் போராட்டம் வெற்றி பெறும். நாங்க எல்லாரும் உடன் இருக்க போறோம். கண்டிப்பா இது வந்து ஒரு கழகம் பிறந்தாதான் விடிவு வருங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த பிறந்த இந்த கழகங்கிறது இவங்களுக்கு பட்டாதான் விடிவுங்கிறதுல வந்து நிக்குங்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கோம். நன்றி, வணக்கம்.